ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். தமிழ்ல பயங்கர எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு சுழல் 2, அதாவது சீசன் 2 பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சீசன் 1 பார்க்காம யாராவது இருந்தீங்க இல்லை சின்னதாக ஒரு ரீகேப் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலில் அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணமான இவங்களோட சித்தப்பாவை கொலை பண்ணிட்டு இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க இல்லையா. இப்போ அங்கிருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஸோ வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு இவங்க போலீஸ்ல சரணடைகிறாங்க. பல வருஷம், அதாவது பல மாதங்களா இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ காட்டப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபைனல் இயரிங் தான் போக போகுது அப்படின்ற மாதிரி முனைப்பில் இவங்களை ஜெயிலுக்குள்ள இருந்து கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க சக்கரை ஒரு பக்கம், அண்ட் இவங்களுக்கு எதிராகவும் இவங்களுக்கு வாதாடணும் அப்படின்ற மாதிரி வக்கீல் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. எதிராக இருக்காரு அந்த நபர், இவங்க இன்டென்ஷனோட தான் அவரை கண்ணு எடுத்துக்கிட்டு பார்க்க போயிருக்காங்க. அண்ட் போன இடத்துல கொலை பண்ணிட்டு இது தற்காப்புக்காக நடந்த கொலை அப்படின்றது சுத்த அபத்தமா இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில அவங்களோட எல்லா பிரச்சனைக்கும் சித்தப்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக எதுக்காக இவங்க போகணும், கண்ணை எடுத்துக்கிட்டு எதுக்காக போகணும், இதுல இருந்தே தெரியல இல்லையா. இது எல்லாத்துக்குமே ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு மோட்டோ தான் இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க ஒரு ரிவெஞ்சுக்காக நடத்தப்படுறது தான் இந்த கொலை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா செல்லப்பா அப்படின்ற ஒரு வக்கீல் அங்க வாதாட ஆரம்பிக்கிறார். ஸோ இவரை ஹயர் பண்ணது நம்ம ஹீரோ வர சக்கரையா தான் இருப்பாரு. அந்த மனுஷனும் அந்தனிக்காக நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. கன் எடுத்துட்டு போனது இன்டென்ஷன்லாம் இருக்கலாம், ஆனா அது எடுத்துட்டு போனது எதுக்காக அப்படின்றத நீங்க உணர வேண்டும். 10 வருஷமா இவங்க விக்டிமா இருக்காங்க, 10 வருஷமா அந்த வலிகளால இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லி இவங்க ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் இந்த கொலையை பண்ணாங்க. அண்ட் இவங்களே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாதாடி முடிக்க இந்த கேஸை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு முடிவுக்கு போயிட்டாரு அங்க இருக்க ஜட்ஜ். அண்ட் அது கூடவே ஹீரோட கன்னை அனுமதி இல்லாம எடுத்துட்டு போறாங்க. ஹீரோ என்ன மாதிரி ஒரு நிலைமையில கன்னை பாதுகாத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. அந்த கேஸையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒன்னும் கவலைப்படாதப்பா, நந்தினி வெளியே கொண்டு வருவது ஏன் பொறுப்பு அப்படின்ற மாதிரி செல்லப்பா நந்தினிக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி கார்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கா இல்லையா சக்கரை, அவர் நந்தினி கிட்ட போய் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க இன்னைக்கு வெளியே வந்துருவீங்க அப்படின்னால ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தேன், சரி பரவாயில்ல, நீங்க இதை எடுத்துட்டு போய் உள்ள இருக்க எல்லாருக்கும் கொடுங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துக்கிட்ட இங்கேயே தான் இருக்காங்க. இது எல்லாமே எனக்கு பழக்கி போயிடுச்சு. அண்ட் என்னோட அப்பாவும் ஜெயில இருக்காரு, என்னோட அம்மா மறுபடியும் ஆசிரமத்துக்கே போயிட்டாங்க, என்னோட ஃபேமிலி இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமையில செதஞ்சு போயிருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த ஜெயிலுக்குள்ள போகணும், அதாவது வண்டியில் ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்லப்பா கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு இருக்கா இல்லையா, இவர் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்க டிரைவரை நமக்கு காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள காளி திருவிழா அப்படின்றதுனால பயங்கர சந்தோஷமாவும் அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி தோற்றத்துல அவர் நின்றுகிட்டு இருக்காரு. அதே சமயத்துல செல்லப்பாவோட கார்ல ஹீரோ கிளம்பி போக ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா செல்லப்பா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோ வளர்த்தார் அப்படின்ற மாதிரி. ஸோ முதல் பாகத்துல பாத்தீங்கன்னா தனக்கு எல்லாமுமா இருக்கிறது தன்னோட அம்மா தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தன்னோட அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தனக்கு எல்லாமுமா இருந்து தன்னை பார்த்துக்கிட்டது இந்த செல்லப்பா அப்படின்ற மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்க கான்வர்சேஷன் மூலமா நாம உணரலாம். அது மட்டும் இல்லாம செல்லப்பாவோட ஊருக்கு நம்ம ஹீரோ எதுக்காக போக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ஊர்ல திருவிழான்னு சொன்ன இல்லையா, வெகு விமர்சையா நடக்கும். இதனால இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ இப்போ லீவ்ல தான் இருக்க இல்லையா, அது வரைக்கும் நம்மளோட ஊர் திருவிழாக்கு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி செல்லப்பா ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டதால இவர் கார்ல போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு தான் திருவிழா ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால முதல் மரியாதை எல்லாமே செல்லப்பாக்கு கொடுத்து அங்க நிறைய மக்கள் கூடியிருப்பாங்க. மக்களோட மக்களை எல்லாரும் கலந்து சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்க அதுக்கு நடுவுல ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றது தெரியல. எல்லாரும் பிரிச்சு விட செல்லப்பா அங்க போறாரு. என்னதாயே அவங்களுக்கு வருஷம் பிரச்சனைன்னு கேட்க அப்பதான் அந்த ஊர்ல திருவிழா அப்படின்றதுனால நிறைய இடங்கள்ல வேலை இருக்கும், அது எல்லாமே கான்ட்ராக்டா எடுத்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப கான்ட்ராக்ட்ல பிரிச்சுக்கிறதுல தான் இவங்க 3 பேருக்கும் சண்டை. இதனால என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மல்லு கட்டி நின்றுகிட்டே இருக்க இந்த மனுஷன் போறாரு. 3 பேருமே சமமா தான் எடுத்துக்கணும், இது ஏற்கனவே பேசி வச்சு தானே, இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க ரெஜிஸ்ட்ரி கிட்ட ஆர்டர் வாங்கி இந்த திருவிழாவை நான் நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக அங்க இருக்க எல்லாருமே இவரோட வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்க. அண்ட் ஒரு சில நம்மளோட பொழப்புல மண்ணள்ளி போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. கட் பண்ணா இவர் வீட்டுக்கு போக நம்ம ஹீரோ உட்கார வச்சு நிறைய ஃபுட் எல்லாமே கொடுக்குறாங்க. இங்க திருவிழா எப்படி நடக்கும் அண்ட் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அது கூடவே இந்த செல்லப்பாவோட மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கு நடுவில்
நடுவுல போய்கிட்டு இருக்க கான்வர்சேஷன் அப்படின்ற எல்லாத்தையும் காமிக்க இவங்களோட பையனான சுந்தர் அப்படின்றவரோட என்ட்ரி. தன்னோட அப்பா இல்லாத வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காரு. அப்பா வந்ததும் நான் சரி அப்புறம் வர அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போல. அந்த விஷயத்த சக்கரை நோட் பண்றாரு. நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அதே சமயத்துல இந்த செல்லப்பா இருக்கா இல்லையா, அவருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பிரமாவதா அப்படின்ற ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வருது. எடுத்து பேசுறாரு. சரி எல்லாம் ஆகட்டும் அப்படின்னு மாதிரி காலை கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஃபேமிலியோட சிரிச்சு பேசிட்டு என்னோட காட்டேஜுக்கு நான் இன்னைக்கு போலான் இருக்கேன், நீ வேற காலையில வரியாடா, உன் அப்பா எனக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே அங்கதான்டா இருக்கு அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தன்னோட காட்டேஜுக்கு போகணும்னு கிளம்புறாப்புல. அண்ட் கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ பாத்தீங்கன்னா காட்டேஜுக்கு வர சொல்லியிருந்தார் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அங்க கிளம்பணும்னு போக வீட்டுல டிரைவர் இருக்காரு. அவர் திருவிழாக்காக ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து பைக்ல போறாங்க. அவரை ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு இவர் வேக வேகமா காட்டேஜுக்குள்ள போறாரு. செல்லப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கதவை தட்ட கதவை திறக்கல. ஒரு மாதிரி இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாரு. எல்லா இடமும் அடப்பட்டு கிடக்குது. ரொம்ப நேரம் ஆகி எதுவும் ரெஸ்பான்ஸ் வராததால ஒரு மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டே ஜன்னல் இருக்கும் இல்லையா, அதை சின்னதா உடைச்சு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. செல்லப்பா இருக்காரு. அவர் தலையில பலத்த காயத்தோட ரத்தம் பாத்தீங்கன்னா செவுத்து ஃபுல்லா செரிச்சு போய் இறந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கர ஷாக்கோட உடனடியே அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த இடத்துக்கு ஆட்கள் எல்லாருமே வராங்க. அது கூடவே ஒரு பெரிய சீனியர் ஆபீசர் அந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சூசைடா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் திங்க் பண்ண. ஆனா ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே இது ஒரு மர்டர் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஏன்னா அவர் சுடப்பட்டு இறந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட கையில கண்ணை காணும். அந்த உள் பக்கமா பூட்டி இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு பிரச்சனை. இது சூசைடு இல்ல மர்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா உள்ள வந்தவன் எப்படி வெளியே போகணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, எல்லா சைடுமே பூட்டப்பட்டிருக்கு. அது இடிக்குதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த சீனியர் ஆபீசர் இருக்காரு ஒரு யோசனை, இந்த கேஸ் பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நம்ம கை வச்சோம் அப்படின்னா அது உன்னை இல்லாம எண்ணெய் இல்லாம மேல இடத்துல வரைக்கும் பாதிக்கும், இதனால இந்த கேஸ சக்கரையை ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஏரியா லோக்கல் போலீஸ் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இருந்து வாங்கி சக்கரை கிட்ட கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சக்கரை நெருக்கமான ஒருத்தர் தான் இறந்து போயிட்டாரு, இதனால இந்த கேஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தைரியத்தோட அதை எடுத்துக்கிறார். அண்ட் இவங்களோட சீனியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா போகும்போது ஊருக்குள்ள திருவிழா போய்கிட்டு இருக்கதால இவர் இறந்து போன விஷயங்களை சொல்ல வேணாம், இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியற வரைக்கும் இது கான்பிடன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். கட் பண்ணி இந்த திருவிழாவை நடத்தலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் இப்ப பேசிட்டு போனாரு. அவரே ஊர்ல இருக்க பெரும்பிள்ளைங்களோட மீட்டிங்க போட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா பெரிய மனுஷன் செத்து போயிட்டாரு, அதனாலதான் உங்ககிட்ட சொன்னா இந்த கேஸ பத்தி எந்த விஷயங்களும் சொல்ல முடியாது, இந்த திருவிழாக்கு மட்டும் வாங்கியா அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்க எல்லாருமே என்ன பண்றது, அவரை யாரை கொலை பண்ணிருப்பா அப்படின்ற எண்ணங்களோட சரி இந்த திருவிழாவால பல பேர் பல மக்கள் எங்க இருந்தோ வந்திருக்காங்க, பல பேர் வாழ்வாதாரத்தை இங்கதான் கொண்டு வந்திருக்காங்க, இப்ப அதை கேன்சல் பண்ணி எல்லாரோட வயிற்றுலயும் நம்ம அடிக்கவே வேணாம்ப்பா, நம்ம ஒண்ணு பண்ணலாம், இந்த இறந்து போனார் இல்லையா அவரோட இறுதி சடங்கு எல்லாமே ஊருக்கு வெளியில வச்சு பண்ணிடுவோம், ஊர்க்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசி முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா இறந்து போற செய்தி இருக்கு இல்லையா, அது செல்லப்பாவோட ஃபேமிலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா தன்னோட கணவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மனைவி போக தடுத்து நிறுத்துறாங்க. உள்ள எல்லாமே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப போனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்கள உட்கார வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா கேக்குறதா தெரியல. வேக வேகமா அங்க போய் பாருங்க தன்னோட கணவர் கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வெளியே அனுப்பிட்டு யாருங்க அவங்கள உள்ள கூட்டு வந்தது அப்படின்ற மாதிரி லோக்கல் போலீஸ் இருக்காரு. அவர் ஜாட மாடியா நம்ம ஹீரோவை புரணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நீலா பெரிய ஆளாடா, என்னை விட சர்வீஸ்ல நீ இருந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் ஹீரோ கிளவுஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு உள்ள போய் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யோ கத்திக்கிட்டு இருக்கிறது போதும் அமைதியாரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ண யாரோ மூச்சு விடுற மாதிரி இருக்கு. இதனால ஒரு கியூரியாசிட்டியோட அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்பதான் ஒரு அலமாரிக்குள்ள இருந்து வருது அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அந்த அலமாரி வெளிப்பக்கமா தாப்பால் போடப்பட்டிருக்கு. சோ திறந்து பாக்குறாரு. ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. கையில கன்னோட அந்த முகத்துல கையில கால்ல அப்படின்ற எல்லா இடத்துலயும் ரத்த கரைகளோட ஒரு பொண்ணு இவங்களை பார்த்து பயந்து கண்ணை நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயந்து போறாங்க. அந்த கன்னு அதாவது அவரை சுடப்பட்ட கன் இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி ஃபாரன்சிக் ஆபீசர் இருப்பார் இல்லையா, சீசன் 1ல வந்து அதே ஆபீசர் தான் பாத்தீங்கன்னா இங்கேயும் இருப்பாரு. சார் அந்த பொண்ணோட கையில கன் இருக்கு, அவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க, இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு தானே சார்னு கேட்க நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. அது என்ன அப்படின்னா கிடைச்ச லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ இவங்கள பூட்டி வச்சது
யாரா இருக்கும், இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இவங்க கூட யாரோ ஒருத்தவங்க இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கண்டுபிடிச்ச அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுறதா தெரியல, ஏன் பதில் பேசுறதாவே தெரியல, ஒன்னும் புரியாம இருக்காங்க. அந்த லோக்கல் போலீஸும் அவளை 4 தட்டு தட்டுனா உண்மை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளாம் சொல்ல நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ண இல்லையா, அதுல கத்துக்கிட்டது ஆளுங்களை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்க இந்த 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்லாம் வேலைக்கே ஆகாது, அவளோ பேசினாதான் உண்டு அப்படின்ற மாதிரி அவங்களை பேச வைக்கிறதுக்கான வாய்ப்பு தேடி போக ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ள இருக்க நந்தினி கிட்ட போகும். அங்க இவங்க டெய்லி அந்த கனவுகளால, அதாவது சித்தப்பாவை கொலை பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கனவுகளால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உதவுறது ஒரு திருநங்கை அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை காமிக்கிறாங்க. அது கூடவே ஜெயிலுக்குள்ள சரோஜா அப்படின்ற ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்களோட கணவர் எம்எல்ஏவா இருந்தாரு, இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு ஊர் மக்கள் சப்போர்ட்டோட இவங்க எம்எல்ஏ ஆக போறாங்க அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது இப்போ அந்த ஊர்ல இருக்க அரசு அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா குறுக்குல போந்து இவங்க மேல பொய் வழக்கு எல்லாமே போட்டு இவங்களை உள்ள தட்டி வெளியில அவர் பந்தாவை சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த திருநங்கை மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி இந்த சைடு திருவிழாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கணும்னு இருக்கு இல்லையா, அதை வாங்கணுன்றதுக்காக நிறைய மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கூடி இருக்கும்போது போன சீசன்ல பார்த்த ஈஸ்வரன் கோதை அப்படின்றவங்க இங்க இந்த திருவிழாக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சக்கரையை பாக்குறாங்க, ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறாங்க. இந்த மாதிரி எங்களோட நாடகத்துக்கு ஒரு சில பெர்மிஷன் வாங்கிட்டு போக வந்தோம்னு சொல்ல இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்குள்ள இருக்க ஒருத்தவங்களை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிட அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த முகம் தெரியாத, அதாவது அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணை இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. ஷாக் ஆகி முத்து அப்படின்ற ஒரு பேரை கூப்பிட்டு அவங்க லைட்டா திரும்பி பாக்குறாங்க. பட்டுன்னு இதை எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஹீரோவும் பிடிச்சி வச்சு அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணோட பூர்வீகம் எங்க வந்தா போனா அப்படின்றதுல எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், நாங்க ஊரா போய் திருவிழாக்கு கூத்து கட்டுறோம் இல்லையா, அதே மாதிரிதான் சார் அந்த பொண்ணு. செந்தூர பூவே அப்படின்ற மாதிரி ஒரு டான்ஸ் குழு இருந்தது, அந்த டான்ஸ் குழுல மதுபாலா அப்படின்னு பேரை கேட்டா தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க சார், அப்படி ஆடுவா சார். ஆனா ஆட்டெல்லாம் முடிஞ்சதும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம அமைதியா போயிடுவா சார். அப்படி இருந்த பொண்ணு இப்போ இந்த நிலைமைக்கு, அதாவது இங்க எப்படி வந்தான் சார் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அந்த செந்தூர பூவே குழு இருக்கு இல்லையா, அதை பத்தின டீட்டெயில்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒன்னும் கிடைக்கல. ஆனா அங்க ஆடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி யக்ஷி அப்படின்ற ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸை கொடுத்து அனுப்புறாங்க. வேகமா அவங்கள போய் சந்திக்கணும்னு போக அவங்க பாத்தீங்கன்னா இந்த கிளப் டான்ஸ் எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்து இந்த போட்டோ காமிச்சு இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவ ரொம்பவே தங்கமான பொண்ணு, டான்ஸ் ஆடி முடிச்சதோட சரி எங்க கூட அவ சேரவே மாட்டா, அவ உண்டு அவ வேலை உண்டு அப்படின்ற மாதிரி கிளம்பி போய்கிட்டே இருப்பா. ஒரு நாள் நாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, சப்ஜெக்ட்ல ஒரு நாள் வச்சுட்டு வெளியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது சட்ட ரீதியா குற்றம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. அதுல இருந்து ஒருத்தரும் ஒரு வழிக்கு போயிட்டோம், மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல, நான் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது முத்து எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கா அப்படின்றத இப்போ உங்க மூலமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ என்ன பண்ணிருப்பா அப்படின்றதுல எனக்கு தெரியாது, அவ உயிரோட இருக்கால அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது லோக்கல் போலீஸ் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பாயிண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா இந்த கோயில் திருவிழாக்கள்ல கிளாமரா டான்ஸ் ஆடுறத தடை விதிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்குமே, அந்த வேலையை பார்த்தது இந்த செல்லப்பாவை தான் இருப்பார். ஸோ இது மூலமாவே அந்த பொண்ணுக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டோ இருந்திருக்கலாம் இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த டான்சர்ஸ் எல்லாரையுமே ஏற்பாடு பண்றது திருவேங்கடம் தான். திருவேங்கடக்கும் அந்த செல்லப்பாக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் பேச்சு இருக்கு. மேபி அவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பேச்சு எடுக்க ஹீரோவும் திருவேங்கடத்தை பிடிச்சி விசாரிச்சா என்னன்னு கேட்கிறாரு. ஊர்ல பெரிய மனுஷன் சார், தொட்டோம் அப்படின்னா பல பிரச்சனை வந்து சேரும், நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா போலாம் என்ன சார், இதெல்லாம் இப்படி போனாதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ண கட் பண்ணி செல்லப்பாவோட மனைவியை காமிக்கிறாங்க. இறந்து போன தன்னோட கணவரை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 20 வருஷமா காலையில் எழுந்ததும் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து சிரிச்சுப்போம், இப்ப அவர் இல்ல அப்படின்றது என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி பயங்கர ரொமான்டிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவர் இல்லாத தவிப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவர் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவரா இருந்தாரு, இப்போ அவர் கொல்லப்பட்டுட்டார் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நான் கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் இருக்கா இல்லையா சுந்தர், அவரை பார்க்கணும்னு போக அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட கூட பேசாம ஒரு மாதிரி தனிமையில உட்காந்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவர் கூட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பாவை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பொறாம, ஆனா சின்ன வயசுல இருந்து அப்பா ஹீரோ மாதிரி இருந்தாரு, திருவேங்கடம் மாமா அதாவது சின்ன வயசுல அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை பார்த்து ஒரு மாதிரி பொறாமை ஆயிட்டார். அதுக்கு முன்னாடிலாம் 2 பேரும் எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச இங்க நம்ம ஹீரோக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அந்த டான்ஸை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. பயங்கர கோவத்தோடு போய் டே நீ தேவையில்லாத வேலை
பாத்துக்கிட்டு இருக்கடா, அந்த பொண்ணுங்களோட வாழ்வாதாரம் என்னடா ஆகுறது அப்படின்ற மாதிரி செல்லப்பாவை பயங்கரமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. டேய், அவங்களோட வாழ்வாதாரம் இல்லடா, உனக்கு இதுல ஆதாயம் ஆகாதுன்னு சொல்லு. இந்த மாதிரி அசிங்கமா டான்ஸ் ஆடுறது குழந்தைங்க எல்லாமே பார்த்தா என்னடா ஆகும்? எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது இல்ல அப்படின்றத தாண்டி இந்த விஷயம் தப்புன்னு தோணுச்சு, அதனாலதான் நிறுத்தின அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கர கோவத்தோட இவர் கிளம்பியிருப்பார். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல செல்லப்பா இறந்து போன விஷயத்த ஊர் மக்கள் கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்ரெட்டான விஷயம் மெயின்டைன் ஆயிருக்கு இல்லையா, அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அப்படியே உடையுது. டிவி நியூஸ் சேனல்ல, அதாவது லோக்கல் சேனல்ல செல்லப்பா இறந்து போயிட்டார் அண்ட் கொடூரமான முறையில இறந்து போயிட்டார். அது மட்டும் இல்லாம ஒரு 20 வயசு பொண்ணு கொலையாளி அப்படின்ற மாதிரி புடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க குரூப் டான்ஸரா இருந்தவங்க அண்ட் அவங்கள இங்க கூட்டு வந்தது திருவேங்கடம் தான் அப்படின்ற மாதிரி டீடைல்டோட நியூஸ் போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த எல்லாரும் பாக்குறாங்க. பயங்கர ஷாக். லோக்கல் போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் மேலதான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட். அந்த மனுஷன் என்ன சார் சீக்கிரட்டா வச்சிருந்தது வெளியே போயிடுச்சு, உங்களுக்கு ஏன் மேல ஏதாவது சந்தேகமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ மேலையும் கிளியும் பாக்குறாரு. அமைதியா இருக்காரு. கட் பண்ணா திருவேங்கடம் வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷன் வர்றாரு. யோ, அந்த லோக்கல் டிவி சேனல்காரர் இருக்கான்ல, அவன் மேல முதல்ல கேஸ் எழுது, எனத்தையாவது ஒண்ணு டிவில போட்டு விட்டுறான், அது எல்லாத்துக்கும் விளைவுகளை நான் தாயா சந்திக்க வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி கடும் கோபத்தோட வந்து உட்கார லோக்கல் போலீஸ் ஆபீசரும் நம்ம ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவர் தான் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க நம்ம ஹீரோவும், ஆமா திருவிழா ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்க எங்க போயிருந்தீங்க, அதாவது செல்லப்பா சார் இறக்குறப்போ நீங்க திருவிழால இல்ல எங்க போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னையா என்ன சந்தேகப்படுறியா, ஒழுங்கா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயான்னு சொல்ல ஹீரோ மேலும் மேலும் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அந்த முத்து பொண்ணும் சேர்ந்துதான் செல்லப்பாவை கொலை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க பயங்கர டென்ஷன் ஆகி சேரை தூக்கி போட்டுட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செல்லப்பாவை ஒரு சண்டை போட்டுக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அன்னைக்கு நைட்டு 2 பேரும் உட்காந்து அதெல்லாம் பயங்கரமா உட்காந்து குடிச்சு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு, அது கூடவே டேய் அந்த ஆட்டத்தை ஆடல்னா என்னடா, உனக்கு நான் அடி காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒன்னா ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுல வன்மம் அப்படின்றதுக்கு இடமே இல்ல. அவன் இறந்து போனது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இழப்பு தான், என்ன பண்றது, போனவன் தான் அப்படின்ற மாதிரி சோகத்தோட அங்க இருந்து போக நம்ம ஹீரோவும் ஒருவேளை இவன் இருக்க மாட்டானோ அப்படின்ற ஒரு எண்ணம். லோக்கல் போலீஸும் ஒரு நல்ல மனுஷனை பிடிச்சி விசாரிச்சுட்டோமேனு சொல்ல ஹீரோக்கு இந்த நல்லவன் கெட்டவன் அப்படின்றதுல தோற்றத்தை பார்த்து நம்பிக்கையே இல்லை. அதனால அமைதியா இருக்கு. அண்ட் லோக்கல் சேனல் ஓனர் இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் ரிப்போர்ட்டரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என்ன கேட்காம எதுக்குடா அந்த நியூஸை போட்ட, வியூஸ் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் பகையவாடா சம்பாரிச்சு வைக்க பாக்குற அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நியூஸ் சேனல் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ ஓடின வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஒரு 7 பெண்கள், அதாவது தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இருக்க ஒரு 7 பெண்கள் பாக்குறாங்க. 7 பேருமே அங்கங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செல்லப்பாவை கொலை பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி சரணடைய. அதே சமயத்துல திருவிழால பாத்தீங்கன்னா 8 காளிகள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ரெஃபரன்ஸ் இது கூட மேட்ச் பண்ணி காமிக்கிறாங்க. நான் அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பொண்ணு கொலை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு 7 பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்கங்க ஏரியாக்கள்ல சரணடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த ஒருத்தரும் பாத்தீங்கன்னா அச்சு பிசுறாம அதே டைலாக் தான், நாங்க அந்த வீட்டுக்கு போனோம், அவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு, அவர் பக்கத்துல கண் இருந்தது, இதனால உடனடியா அந்த கண் எடுத்து அவரை நாங்க சுடணும்னு போகும்போது அவர் இதை எதிர்பார்க்கல, அதனால ரத்தம் அந்த செவரு ஃபுல்லா தெரிச்சு அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் ஒரு லைன் கூட மாறாம இதே விஷயத்த சொல்ல சக்கரையும் லோக்கல் போலீஸ் இருக்கா இல்லையா, அவரும் ஸ்டன் ஆயிட்டாரு. என்னப்பா இவளுங்க இவ்வளவு எல்லாம் போட்டாதாப்பா சரி வரும் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் டென்ஷனா பேசிக்கிட்டே இருக்க, சக்கரை இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, சரி நீங்களே கொலை பண்ணன்னு வச்சுக்கோங்க, எதுக்காக அவரை கொலை பண்ணீங்க, நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி 8 பேர்கிட்ட, அதாவது முத்துவோட சேர்த்து 8 பேர்கிட்டையும் கேட்க, இதுக்கு பதில் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வரதா தெரியல, நாங்க கன்ஃபஸ் தான் பண்ணிட்டோம்ல, ஆக வேண்டிய வேலையை பாக்குறது தானே அப்படின்ற மாதிரி அமைதியாயிடுறாங்க. இதனால ஹீரோக்கு ஒரு பயங்கரமான குழப்பம். ஆனா அப்படியே கட் பண்ணி சரோஜா அப்படின்னு ஜெயில எம்எல்ஏவோட மனைவி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட போகுது. அங்க இருக்க எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு லேடி, என்னோட கணவரை கொலை பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி உள்ள வந்த, உள்ளதான் என் குழந்தை பிறந்தா, இன்னும் கொஞ்ச நாள்ல 6 வயசு ஆயிடும், இங்க இருந்து வெளியே போயிட்டா அப்படின்னா அவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்க, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, வெளியில என்னோட
ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, நான் இவளை படிக்க வைக்கிறேன், இது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அங்க இருந்து சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு உதவுனது நந்தினி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு உதவி பண்ணிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கும்போது அப்பதான் அங்க இருக்க வார்டன் கூப்பிட்டு உங்களோட வக்கீல் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவலை கொடுக்குறாங்க. பயங்கர சோகமாயிட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த கேஸை வாதாடிக்கிட்டு இருக்க ஜட்ஜ் இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா உங்களோட வக்கீல் இறந்து போனதால இதை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தாலும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் மேல இடத்துல சொல்லியிருக்கேன், அவங்க எது சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாமான்னு சொல்லி அனுப்ப இவங்க ரொம்ப சோகத்தோட போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா மறுபடியும் அந்த இன்னல்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. லோக்கல் போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த பெண்களை ரொம்ப நேரம் நம்ம லாக்அப்ல வச்சிருக்க முடியாது தம்பி, அவங்களை சீக்கிரமா ஆஜர்படுத்தி ஆகணும் இல்லையா, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரணடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட எல்லா ஃபேமிலி பேக்ரவுண்டும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா கனெக்ஷனே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் அந்த 7 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற இந்த கேஸ்ல நான் எதை லீடா தேட அப்படின்ற மாதிரி இந்த எல்லாரையும் ஆஜர்படுத்தணும்னு முடிவு பண்றாரு. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சப்ஜெயில் ஒண்ணு இருக்கும், அந்த இடத்துக்கு தான் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே ஜெயில தான் ஹீரோயினும் இருக்காங்க, அதாவது நந்தினியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க 7 பேரும், அதாவது முத்தோட சேர்ந்து மொத்தம் 8 பேரும் சேர்ந்து அந்த சப்ஜெயிலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த விஷயத்த நந்தினி முத கொண்டு அங்க இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. உள்ள போன முதல் வேலையா அங்க இருக்க எல்லார் துணிகளையும் கழட்ட சொல்லிட்டு உள்ள ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அங்க வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா போலீஸ், அவங்க இவங்களை வன்மையான முறையில தாக்கி அதை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க கண் கலங்கி நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சக்கர நந்தினியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நிக்க வச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த 8 பேர் சுத்தமா வாயை திறக்க மாட்டாங்க. நீ முடிஞ்ச அவங்கள வாயை திறக்க வச்சு அவங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லு, அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்காக இனிப்பு மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதை கொடுக்குறாரு. போன சீசன் முடிவுல இவரோட காதல் கல்யாணம் ஒன்று இருந்தது இல்லையா, அது சரிப்பட்டு வராம முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள சின்னதா ஒரு லவ் ட்ராக் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இது மூலமா காமிச்சிட்டு கட் பண்ணி இந்த 8 பேரும் ஜெயில காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்காங்க அப்படின்றதால இவங்க மேல பல பேர் கண் பட ஆரம்பிக்குது. ஒரு சிலர் உன்னை அடையாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த 8 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்கல, பேசிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கிட்ட எப்படி நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்குறது அப்படின்ற மாதிரி நந்தினி பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. அந்த லோக்கல் போலீஸ் ஆபீசர் குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ இதை பத்தி கேட்கும்போது 12 வருஷம் தம்பி இந்த சர்வீஸ்ல ஜாயின் பண்ணி 12 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் மினிஸ்டரோட வீட்டுல திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி போனேன். செக் பண்ணதுல மினிஸ்டரோட மச்சான் தான் இந்த வேலையை பார்த்திருக்கா. திருடு சொன்னதே மினிஸ்டர் தான் தெரிஞ்சது. ஆனா இதை தாண்டி வேற ஒரு 2 அப்பாவிய சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. நான் பண்ண முடியாதுன்னு இதை கண்டுபிடிச்சேன். இதுக்கு மினிஸ்டரோட வீட்லயே எவ்வளவு நாள் நான் அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் அப்ப பழகிட்டு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ள இருக்க அந்த விஷயங்களை காமிக்கிறாங்க. உள்ள போன அந்த 8 பேர்ல 2 பேர் பாத்தீங்கன்னா நந்தினியோட ரூமுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால நந்தினி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்க்க அந்த சமயத்துல ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் வர ஆரம்பிக்குது. வேக வேகமா டாக்டரை கூப்பிடுறாங்க. இன்னொரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க தூரமா நின்று வேடிக்கை பாக்குறாங்க. ஹீரோயின் மட்டும் முன்னாடி நின்று எல்லா வேலைகளையும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஊருக்குள்ள திருவிழா அப்படின்றதால செல்லப்பாவோட பாடிய கடற்கரை ஓரமா வச்சு சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா. இதுக்காக அவங்களோட பையன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா கரெக்டான சமயத்துல காராம போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால ஹீரோ அவரை தேடி அலைய ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் வீட்டுல வேலை செய்யற நபர் உதவியோட அவர் எங்க இருப்பார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க போய் பார்க்க தன்னோட அப்பா கிட்ட பேசி 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ பேசணும்னு வரும்போது அப்பா இல்லாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கதறி எழுதிக்கிட்டு அவர் போதையில உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இந்த சமயத்துல இதெல்லாம் தேவையாடா, வாடா அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி இவரை கம்பல் பண்ணி அங்க கூட்டு போய் இறுதி சடங்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. வீட்டுல வேலை செய்யற நபர் இருக்கா இல்லையா, காப்பு கட்டிருப்பாரு, அதனால இதுல தலையிட கூடாது அப்படின்ற மாதிரி தூரமா நிப்பாரு. போதையில இருக்க சுந்தர் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்த அந்த வீட்டுல வேலை செய்யற நபர் இருக்காரு, திருவிழாவே வேணாம் அப்படின்ற மாதிரி கையில இருக்க காப்பு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சுந்தரோட சேர்ந்து செல்லப்பாக்கு கொல்லி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலி மொத்தமும் அழுதுகிட்டே ஊர் மக்கள்ல கொஞ்சம் பேர் அங்க கூடியிருப்பாங்க, அவங்க எல்லாரும் அழுதுகிட்டே இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்கள காமிக்கிறாங்க. அந்த 8 பேர்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அந்த 8 பேர்ல ஒரு லேடிக்கு பாத்தீங்கன்னா செக்ஸ் டார்ச்சர் வர ஆரம்பிக்குது. அவங்க குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண் உள்ள பூந்து அவங்கள அடையணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இதை நந்தினி பாக்குறாங்க. அவங்க கூட சண்டை போட அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கலவரம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி
மாதிரி இருக்கும். இத்தோட முடிவுல இந்த பெண் நந்தினி கிட்ட பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நினைச்ச விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத காமிச்சு இன்னொரு பக்கம் கொலை பண்ணதா சொல்லி சரணடைஞ்சிருக்க இந்த 8 பேரோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மும்முரமா இறங்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒருத்தரோட சோசியல் மீடியா பக்கங்கள் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ற மாதிரி கிடைக்காதா அப்படின்னு நோக்கத்துல அன்காட் பண்ணா இந்த செல்லப்பாவோட ஜூனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவரோட கேஸை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க ரொம்ப கான்பிடென்ஷியலான விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஆனா பொதுவா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு 10 வருஷமா அவர் ஏதோ ஒரு கேஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது எங்க கிட்ட கூட அவர் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அவரோட லேப்டாப்ல இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த வீட்டுல எங்கேயுமே லேப்டாப் கிடைச்சிருக்காது அப்படின்ற விஷயம். இதனால ஷாக் ஆகுறாரு. இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாரு. அந்த சமயத்துலதான் சரி கூடவே இருக்காரு இல்லையா லோக்கல் ஆபீசர், அவருக்கும் இந்த இறந்து போன செல்லப்பாவுக்கும் ஒரு சின்ன பகை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனாலதான் நம்ம ஹீரோவை இந்த கேஸ்ல மெயின் ஆளா போட்டது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிடுறாரு. தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன டார்கெட் பண்ணி எதையுமே பண்ணது கிடையாதுப்பா. பிரம்மவதா இருக்காங்க இல்லையா, ஸ்கூல்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் லஞ்சம் வாங்கினதை மாட்டி விட்டாரு. அவருக்கு தப்பு எவ்வளவு சின்னதா பண்ணாலும் சரி பெருசா பண்ணாலும் சரிப்பா, தப்பு தான் அப்படின்ற நோக்கத்துல போறவர் தான். ஆனா அதுக்காக என்னைக்குமே நான் ஒரு பகையாளியா பார்த்தது இல்ல தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல பிரம்மவதா இருக்காங்க இல்லையா, அவங்க மேல நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. சரி அவங்களே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நடத்துற ஸ்கூலுக்கு போக அந்த இடத்துல தான் இந்த லோக்கல் போலீஸோட பையன் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் அவங்க பையனை ஒரு பெரிய ஆளாக்கி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீட் எல்லாம் கொடுத்தாங்க, அதனாலதான் தம்பி அவங்களுக்கு நான் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பையன் அங்க இருப்பான். பையனுக்கு ஒரு ஹாய் காமிக்க அவன் பாத்தீங்கன்னா இவரை கண்டுக்க கூட இல்லை. இதனால ஒரு சோகமா அங்க இருந்து கிளம்பி அந்த லேடியை போய் சந்திக்கிறாங்க. இறந்து போன அன்னைக்கு நீங்க அவருக்கு கால் பண்ணீங்க அப்படின்றது தெளிவா இருக்கு, அப்போ என்ன பேசுனீங்கன்னு சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அதனால நீங்க இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவங்க கம்ப்ளீட்டா இதை எதிர்க்கிறாங்க. ஆனா அவருக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான், அதுக்கு நான் அவரை கொலை பண்ணேன், இதை சரணடைஞ்சிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் ஏவி விட்டேன்னு சொல்றீங்களா? இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு லோக்கல் போலீஸ் ஆபீசர், அவரை வேணா கேட்டுக்கோங்க சார், நான் இதுல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்றது அவர் சொல்லுவாரு. அந்த அன்னைக்கு நைட்டு போன் பண்ணது கூட அவர் என் மேல போட்டிருக்க கேஸ பத்தி பேசதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை முதல்ல இங்கிருந்து போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட இவர் ஒரு மாதிரி சந்தேகத்தோட அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா ஹீரோவை லோக்கல் போலீஸ் ஆபீசர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன தம்பி பண்றது, என் பையனை பார்த்தல, அப்பாவை பார்த்தா அசிங்கமா இருக்கு போலப்பா, என் பையன் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான ஸ்கூல்ல படிச்சான் அப்படின்னா பெரிய ஆளா வருவான்னு நினைச்சேன், ஆனா பாரு என்ன கண்ணுக்கு கூட மாட்டுறான்ப்பா அப்படின்ற மாதிரி சோகமா பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ சாந்தப்படுத்துறாரு. அவங்கள பார்த்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா நீங்க பண்றது எல்லாமே உங்களோட பையனுக்கு ஒரு நாள் புரியுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க செல்லப்பாவோட வீட்டுல இருந்து கால் வருது. வேகமா ஹீரோ கிளம்புறாப்புல. இன்னொரு பக்கம் ஜெயில காமிக்கிறாங்க. அங்க இருக்க லேடிஸ் கூட பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு விக்ஸ் வந்தது இல்லையா, அதை காப்பாத்திருப்பாங்களே அந்த லேடி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா பிளிங்க் ஆகி எரியிற லைட்டை பார்த்தா இவங்களுக்கு ஒரு மாதிரி பிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. வேகமா சரோஜா கிட்ட போய் அக்கா எங்களுக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த டியூப் லைட்டை மாத்துறாங்க. அண்ட் இன்னும் சில பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டயும் போய் பேசி கொடுக்க ஒரு சிலர் நின்று பேசிட்டு போனாலும் இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா மூஞ்ச காட்டிட்டு போக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி தன்னோட அப்பாவோட அஸ்தியை கரைக்கணும் அப்படின்ற மாதிரி செல்லப்பாவோட பையன் நின்னுகிட்டே இருக்க அந்த இடத்துக்கு தாமு, அதாவது அவங்க வீட்டுல வேலை செய்யறாரு இல்லையா அந்த நபர் வரலையா அப்படின்றத சுந்தர் கேக்குற. அவங்க அம்மா வரலன்னு சொன்னதும் அவனும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தானமா அப்படின்ற மாதிரி சோகமா தன்னோட அப்பாவோட சாம்பலை கரைக்க அப்படியே இந்த சைடு ஹீரோ கிட்ட போகுது. கரெக்ட் தான்ப்பா, அந்த பையனை நான் கூட்டிருக்கணும், அவன் பல வருஷமா விரதம் இருந்து ராஜா வேஷம் வரைக்கும் வந்திருக்கான், இன்னும் 2 வருஷம் போட்டு இருந்தான் அப்படின்னா அம்மன் வேஷம் கிடைச்சிருக்கும், அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததால அவன் காப்பா ஊத்துட்டு விரதத்தை கழிச்சிட்டான், இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க பட்டது ஹீரோக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வருது. வேகமா அந்த நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக கடற்கரையில இருக்க தண்ணியில தன்னோட மேக்கப் எல்லாத்தையும் கலசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பதான் இந்த நபர் சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த திருவிழால போடுறப்பட மேக்கப் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கடைசி நாள்ல மக்கள் கடல்ல கழுவுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட தீய எண்ணங்கள் எல்லாமே அதுல கரைஞ்சு போயிடும், அவங்களோட பாவங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இவன் அதை பண்றான் அப்படின்னா இவன் என்ன பாவம் பண்ணிருக்கணும், அது எதுக்காக மறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவர்கிட்ட பிடிச்சி கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல தயாரா இல்ல, அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறார். இவரை துரத்தி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக இத்தோட முடிவுல படகு எடுத்துக்கிட்டு அந்த பையன் கடலுக்குள்ள போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேகமா போலீஸ் ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையும் அவன் வந்தா அப்படின்னா உடனடியா என்கிட்ட கொண்டு வாங்க, அவனை நம்ம பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போக அங்க நந்தினி பாத்தீங்கன்னா கால் அடிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் பேசின சில பேர்
பேசுறாங்க, சில பேர் பேசாம போயிட்டாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உனக்கு உதவும் தெரியலடா. எல்லாருமே ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல இருந்து தான் வந்திருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி கிட்ட இருந்து அவங்க வளரவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல இது போதுமே நமக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட பள்ளி பருவத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்பதான் ஒரு திடுக்கிடும் தகவல் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது என்ன அப்படின்னா செப்டம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும் 2013 இந்த 8 பெண்களும் அனாத ஆசிரமத்துல தனித்தனியான இடங்கள்ல சேர்ந்து படிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படி 10 நாளுக்குள்ள இது நடந்திருக்கு, ஏதோ ஒன்று சந்தேகத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி விசாரிக்க அப்பதான் அந்த 8 பேரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்றது தெரிய வருது. அப்போ 14 வயசு இருக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு. அவங்களா போய் சேர்ந்துக்க வாய்ப்பே கிடையாது. அப்படியே சேர்ந்தாலும் அவங்க படிக்கிறதுக்கு பணம் எல்லாமே கொடுத்துதான் ஆகணும் இல்லையா. என்னமோ இடிக்குது. அந்த பணம் எல்லாம் எங்க வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல மெயின்டைன் பண்ற ஒரு லேடியை போய் சந்திச்சாங்களே, அவங்களோட ட்ரஸ்ட் அப்படின்றது தெரிய வருது. ஸோ வேகமா அவங்கள போய் பார்த்து இந்த 8 பொண்ணுங்களுக்கும் படிப்பு செலவு முதற்கொண்டு ஹாஸ்டல் ஃபீஸ் வரைக்கும் உங்களோட ட்ரஸ்ட்ல இருந்தா போயிருக்கு. அன்னைக்கு வரும்போது பெருசா பேசுனீங்க இல்லையா, இப்போ வாயை திறந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆதாரத்தை காட்டி நிக்க அவங்க முதல்ல சொல்ல தயாரா இல்லை அப்படின்னாலும் கட்டாயத்துக்குள்ளாக்கப்பட்டுட்டாங்க இல்லையா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அசிங்கமான சம்பவத்தை நான் இப்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தனிமையில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி செல்லப்பா உள்ள என்டர் ஆகுறாரு. நீ உன்னோட பள்ளியில ஒருத்தன் இறந்து போயிட்டான், அதுவும் செவ்வரேறி குறிச்சு எங்கேயோ போய் பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிருக்க. ஆனா அந்த ரிப்போர்ட் போய் அந்த பொய்ய விளக்க தான் நான் இருக்கேனேமா. அவன் உன்னோட ஸ்கூல்ல இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு ஃபுட் பாய்சனா இறந்து போயிருக்கான். அதோட உண்மையான ரிப்போர்ட் இங்க இருக்கு, இதை மட்டும் நான் வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னா உன்னோட மொத்த சகாப்தமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க என்ன மன்னிச்சிரு, அது தெரியாம நடந்ததுதான், இதுக்கு நான் என்ன பண்ண அமைதியா இருப்பேன், எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோன்னு சொல்ல இவர் பணத்தை ஏற்காம சரி இந்த விஷயம் வெளியே வராம இருக்கணும் அப்படின்னா நீ எனக்கு ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு போறாரு. அவரோட வண்டி ஒண்ணு இருக்கும், அதை திறக்க 8 சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான கண்ணீரோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்ததோ லிட்டரலி இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் என்னையா பண்ண, எங்க இருந்து கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க இவர் பதில் சொல்ல தயாரா இல்ல. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் காணாம ஆக்கிடு, அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுரு, அவங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ற எந்த ஒரு விஷயமும் யாருக்குமே தெரியக்கூடாது, இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்டு அப்படின்னா உன்னோட இந்த பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பாப்ல. சோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 8 பேரை கூட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னில இருந்து என் மேல நிறைய கேஸ போட்டு என்ன பிரஷராகவே வச்சிருந்தார். காரணம் என்ன அப்படின்னா அந்த 8 பேரையும் நான் கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இந்த விஷயத்த சொல்லதுக்கான காரணமா அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அந்த குழந்தைகள் ரொம்ப பிரேவாவோ இண்டிபெண்டன்ட் உமனாவோ இருக்காங்க. அவங்கள அந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்குறேன், அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோ லிட்டரலி அழுவ ஆரம்பிக்கிறார். ஏன்னா தன்னோட அப்பா ஸ்தானத்துல பார்த்த ஒருத்தர் அந்த 8 குழந்தைகளையும் அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கர சோகத்தோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கோர்ட்ல சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும்னு போக இன்னொரு பக்கம் ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கனவு வந்து விழிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் 8 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம தான் இவ்வளவு நேரம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. நடு ராத்திரி யாருக்கும் தெரியாம ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அந்த பாலஞ்ச பில்டிங் மாதிரி ஒண்ணு இருக்கும் அந்த ஏரியால, அங்க போக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்க ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் 8 பேரும் ஒன்னு கூடி ஒரு மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல ஊர் திருவிழாவை அரக்கனோட அறிமுகம் அப்படின்ற மாதிரி அரக்கன் ஒருத்தனை காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் நாகம்மா அப்படின்ற ஒரு நாக தெய்வத்தால ஒரு 8 முட்டைகள் பாத்தீங்கன்னா இடப்படுது. அந்த 8 முட்டைகளையும் நாகம்மா 41 நாள் பாதுகாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 41 நாள் கழிச்சு அந்த 8 முட்டையில இருந்து 8 காளிகள் பிறக்கிறாங்கன்னு இருக்கும். ஆனா அந்த 8 காளிகளும் சேர்ந்துதான் அந்த அரக்கனை வதம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு 8 பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 8 பேரும் சேர்ந்து அரக்கனான செல்லப்பாவை வதம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன்ல இவர் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள இருக்க நந்தினி கிட்ட போகுது. தனக்காக வாதாடி இருந்த மனுஷன் இறந்து போயிட்டார் அப்படின்றதால அவரோட ஸ்தானத்துல வேற ஒரு வக்கீல் வந்து நீங்க எதுக்காக கன் எடுத்துட்டு போனீங்க, அங்க தற்காப்புக்காக தான் எடுத்துட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாத்தையும் கேட்க இவங்க அதை அப்படியே யோசிச்சு
பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி அப்செட் ஆக ஆரம்பிக்குது. அவரை கொலை பண்ணணும்னு தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு அங்கிருந்து வேகமா நடந்து போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போகுது. தான் கடவுளாவும் தெய்வமாவும் பார்த்துக்கிட்டு இருந்த செல்லப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார் அப்படின்றது ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. அதனால சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்க. லோக்கல் போலீஸ் ஆபீசரும் என்ன சார் பண்றது, இந்த ஊர்ல இருக்க ஒருத்தருக்கும் ஒரு முகம் இருக்கு, நல்லவன் நினைக்கிறவனு நல்லவனா இருக்கிறது இல்லையே, சரி வாங்க ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை கூட்டு போக நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு கேள்விதான். அந்த 8 பேரும் சேர்ந்து செல்லப்பா அபியூஸ் பண்ணாரு அப்படின்றதால அவரை கொலை பண்ணிருக்காங்க. ஓகே, ஆனா ஒரே ஒரு பெண் மட்டும் அங்க இருந்து போகாததுக்கான காரணம் என்ன? அவங்களை வெளிப்பக்கமா பூட்டி வச்சுட்டு போனது யாரா இருக்கோ அப்படின்னு முனைப்பில்ல. அந்த இடம் இருக்குல்லையா கிரைம் சீன், அங்க போய் மறுபடியும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு வைட்டலான எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறார். அவரோட வீட்டு அலமாரி பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி இருக்கும், வெளியில இருந்து அளந்து பார்த்தா 3 அடி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நடுவுல 5 அடி காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி அதை செக் பண்ணும்போது தான் ஒரு சீக்ரெட் டனல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு உள்ள போக்கிட்டே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவரோட காணாம போன லேப்டாப் வந்து சில ஃபைல்ஸ் எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கான அடையாளம் அங்க இருக்கு. ஸோ ஹீரோ அதை நோட் பண்ணிக்கிறார். இந்த டனல் எங்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க அந்த காட்டேஜுக்கு வெளிப்பக்கமா கடற்கரை ஓரமா ஒரு டோர் மாதிரி இருக்கும், அங்க போகுது. ஸோ இந்த வீட்டோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கிட்ட போறாரு. டச்சு காலத்துல கட்டப்படுது தான் இந்த டனல். இந்த டனலுக்கு பட்லர் டனல் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. பொதுவா நம்ம மக்களோட உழைப்பு எல்லாத்தையுமே வெள்ளக்காரனுக்கு எடுத்துப்பானுங்க இல்லையா. ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்தது அப்படின்னா இந்த வெள்ளத்தோல் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வேலைகள் எல்லாத்தையுமே இந்த டனல்ல வச்சு வாங்குவாங்க. இன்னொரு பக்கம் மீனவ மக்கள் மீன் பிடிக்க போகும்போது அவங்களோட வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாத்தையுமே இந்த வழியாதான் வெள்ளக்காரனுங்க தூக்கிட்டு போவானுங்க. இந்த டனலுக்கு பல சரித்திரம் இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த செல்லப்பாவோட வீட்டுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க அவரோட மனைவி எங்கடா போன, அந்த கைது பண்ணப்பட்ட பொண்ணு என்ன சொல்றா, என்னோட கணவரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சியா இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் செல்லப்பா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இவங்க கிட்ட அந்த விஷயங்களை ஷேர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க அப்பதான் செபாஸ்டியன் அப்படின்ற மீன்பிடி நபரால நம்ம ஹீரோவை பார்த்தது தப்பிச்சு ஓட்டின அந்த வீட்டை சேர்ந்த தாமு அப்படின்றவர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிய வருது. ஸோ அவர் கூட்டு வந்து ஒப்படைக்க நம்ம ஹீரோவும் நீ தப்பு பண்ணல அப்படின்னா எதுக்காகப்பா ஒன்னும் எந்த பாவத்தை கழுவிடா அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்கும்போது அப்போ ஒரு ஷாக்கிங்கான பதில் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா செல்லப்பாவோட பையன் தான் இவன் அப்படின்றது. ஸோ செல்லப்பாக்கு ஒரு அஃபேர் இருந்திருக்கும், அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த செல்லப்பாவோட மனைவி கேட்டது பலார்னு வராரு. அண்ட் கண்கலை கிட்ட அங்க இருந்து போயிடுறாங்க. தாமு இருக்கா இல்லையா, என்னோட அம்மா இறந்து போறப்ப இந்த விஷயத்த சொன்னாங்க, அதுக்காக தான் நான் அப்ப அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போகுது. ஜெயிலுக்குள்ள சரோஜா இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இதனால நந்தினிக்கு அவங்கள பிடிக்கும். அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல இந்த 8 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிருக்காங்க. அதை இப்ப எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வலிப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு துடிக்கும் இல்லையா, அது இப்போ வலிப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உழுந்து போகுது. ஆனா அங்க ஒரு சிலிண்டரை வெடிக்க விட்டுட்டாங்க. மக்கள் எல்லாரும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த லேடியை தூக்கிட்டு எமர்ஜென்சி ரூமுக்கு போறாங்க. அந்த சமயத்துல இவங்களை செக் பண்ணிருந்த டாக்டர் வெளியில அடிபட்டுருச்சு உடனே வர முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த பெண்கள் ஒருத்தவங்களே பேசி இவங்களை கூட்டு போயிட. சோ இப்போ அந்த லேடி மட்டும் தனியா படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் வேகமா ஏறி பழைய ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ள போறாங்க. ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கு. இவங்க பண்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் நோட் பண்ணிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுக்கிற சமயத்துல வார்டன் உள்ள யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க நந்தினி அங்க வராங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்த பொண்ணை காப்பாற்றி அங்கிருந்து கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக அந்த ரிப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்றது நந்தினிக்கு இங்க பிடிபடல. கட் பண்ணா இந்த சைடு அந்த டனல்ல இருக்க எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் ஆபீசரை கொண்டு போக அந்த டனல்ல பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பழுப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு 8 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் பதிவாயிருக்குன்னு இருக்கும். 8 பேர் இப்ப மாட்டாங்க இல்லையா, அவங்களோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஆனா ஒரே ஒருத்தவங்களது மட்டும் வந்தது போனது அப்படின்ற மாதிரி இருந்துக்காது, வந்தது மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனா 2 வாட்டி இருந்திருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடையது அப்படின்னா முத்து இருக்காங்க இல்லையா, அவங்களுடையது. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான சம்பவம் என்ன அப்படின்னா இறந்து போன நபர் இருக்காரு செல்லப்பா, அவரோட கையில இந்த கன் துகள்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ இது மூலமா அவரே சுட்டுக்க தான் 99% சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் ஆபீசர் சொல்ல இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்ற யோசனையில நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அசம்ஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இந்த 8 பெண்களும் தன்னை அபியூஸ் பண்ணவன
சட்டையை பிடிச்சி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டனல் வழியா வந்திருக்காங்க. எல்லாரும் திட்டிட்டு அங்க இருந்து போயிருக்கு. முத்து மட்டும் திரும்பி வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தப்ப உணர்ந்த அந்த மனுஷன் உயிரோட இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முத்து கண் முன்னாடியே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ சொல்ல இதுல இடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாரு. முத்து அங்கிருந்து போயிருக்கலாம் இல்லையா, ஆனா அவங்க போல கன் எடுத்துக்கிட்டு அந்த அலமாரிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ள அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு இல்லையா, அது என்ன கணக்கு வரும்னு சொல்ல ஹீரோக்கு இது மட்டும் விளங்கவே இல்லை. இதனால ஒரு முடிவு எடுக்கிறாரு. 100% தான் இந்த குழப்பமான விஷயம்னு வச்சுப்போம், மிச்சம் 90% எங்க இருக்கு அப்படின்றத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 90% நோக்கி ஓடணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாமே கிராக் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கேஸை கொடுத்தா இல்லையா, அந்த மனுஷன் கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல பட்டுன்னு அப்படி ஷாக் ஆகி நிக்கிறாரு. என்னையாது ஊர் மக்கள் எல்லாருமே செல்லப்பாவும் பயங்கரமான ஆளு, நல்லவன் வல்லவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் அண்ணனுக்கு அவன் மேல வெறுப்பு இருந்தாலும் நான் ஏதோ கடுப்புல சொல்றான்னு நினைச்சியா, என்னையா இந்த மனுஷன் இப்படி பண்ணிருக்காப்ல, இது வெளியே வந்துச்சு அப்படின்னா ஊரோட மரியாதை எல்லாமே போயிடுமே, என்ன பண்றது, உண்மை வெளியே வந்துதான் ஆகணும். நீ ஒரு பண்ணுப்பா, ஊர் இதை ஏத்துக்கணும் இல்லையா, அந்த 8 பொண்ணுங்களையும் பேசவே அந்த பொண்ணுங்க சொல்ற வார்த்தை யார் எதிர்க்கிறான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பிவிட அந்த மனுஷன் நம்ம நந்தினியோட உதவியோட அந்த 8 பெண்களையும் ஜெயிலுக்குள்ள போய் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். 8 பெண்களும் முதல்ல ஒரு போலீஸ்னு தெரிஞ்சு எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறமா இந்த 8 பேருக்கும் செல்லப்பா பாத்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோயின் அதாவது நந்தினியை பத்தின விஷயங்கள் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இத முத்து ரெஃபர் பண்ணி அவரே இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. நமக்கு நடந்த விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த 8 பெண்களுக்கும் செல்லப்பாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாகம்மா அப்படின்றவங்களையும் அவங்களோட கணவரையும் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடி தொழில் தான் பிரதான தொழிலா இருக்கும். கணவர் ஒரு பெரிய போட் வச்சிருப்பாரு, கடன்ல தான் வாங்கியிருப்பாப்ல. அண்ட் இவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் மேல வர மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் மூலமா இவங்களோட லைஃப் ஸ்டைலை நமக்கு காமிக்கிறாங்க. அது அப்படியே கட் பண்ணா இவங்களோட கணவருக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் அப்படின்றவர்கிட்ட இருந்து கால் வருது. உடனடியா அவர் எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிடலாம் ஓனர் அப்படின்ற மாதிரி அவரோட மனைவி ஆசாசியா சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு வேலைக்கு போக இவங்க அப்படியே பாக்குறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கணவர் வீட்டுக்கு வரல. எங்க இந்த மனுஷன் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி அந்த எல்லா இடங்களுக்கும், அதாவது கணவர் குடிச்சிட்டு உழுந்து கிடக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த எல்லா இடங்களுக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த பட்லர் டனல் இருக்கு இல்லையா, அது வழியா அந்த 8 குழந்தைகளை கணவர் கூட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத பாக்குறாங்க. பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. கட் பண்ணி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. இவர் 8 பெண்களையும் கூட்டு போய் அவரோட போட்டுக்குள்ள உட்கார வச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வெளியே வரும்போது மனைவியை பார்த்துட்டாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, பணத்துக்காக என்ன வேலையடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க இது எல்லாத்தையும் இதோட நிறுத்த அவங்கள விட்டுடு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. தான் புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு முயற்சி பண்றாரு. அந்த சமயத்துல ஓனர் வராருன்னு தெரிஞ்சதும் வேற வழி இல்லாம கண்ணத்துல பலார்னு வராரு. அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனடியா குழந்தைங்களுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு ஓனரை வெல்கம் பண்ண ஓனரோட முகத்தை பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. வர்றாப்புல அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பாக்குறாப்புல கரெக்டான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு போக இவர் பணத்தை வாங்கிட்டு போட்டை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இவரோட மனைவி பாத்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சு இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்திருப்பாங்க. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, இந்த சாம்பு நம்மள சும்மாவே விடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் இதுங்களும் மீன் மரியாதைமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேர்க்க போறோம், கடைசியா நான் பண்ற தொழில் இதுதான், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சந்தோஷமா வாழலாமா, எனக்கு இது தப்பா படல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்க பயங்கர கோபமா வராங்க. அதாவது கூடவே அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்கும் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்களால ஏத்துக்கவே முடியல. குழந்தைங்களை விடியான்னு கேட்டுக்கிட்டே இருக்க மனுஷன் விடுறதா தெரியல. கோவத்தோட உச்சகட்டத்துக்கே போயிடுறாங்க. பக்கத்துல ஒரு அருவா இருக்கும், அதை எடுத்து என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது ஒரே சீவு தலை துண்டா போய் தன்னோட கணவர் ரத்த வெள்ளத்துல கண் முன்னாடி இறந்து கிடக்குற உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல 8 குழந்தைங்களும் அங்கிருந்து வெளியே வந்து செத்து கிடக்குறவர் பார்த்து பயத்துல ஓடி வந்து நாகம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இவங்களோட கணவரோட தலை கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஓனரோட ஆட்கள் எல்லாத்துக்குமே அந்த பொண்ணுங்களையும் காணோம் நாகம்மாவையும் காணோம் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஊர் ஃபுல்லா தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் அந்த பொண்ணு அதாவது நாகம்மா இருக்காங்க இல்லையா, கணவரை கொண்டு பண்ணிட்டு போட் எடுத்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு முனைப்புல அவங்கள ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் மத்தியில தான் நாகம்மா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. சோ இந்த 8 குழந்தைகளையும் அவங்க மேனேஜ் பண்ணணும், அதாவது பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் அங்க இருக்க ஒருத்தருக்கும்
தமிழ் தெரியாது அப்படின்ற விஷயமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒருத்தவங்களையா கூப்பிட்டு வந்து இது 8 பேர் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இந்த எல்லா குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் கையில இருக்க பணங்கள் எல்லாத்தையும் தீர்ற வரைக்கும் பிரச்சனையே இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அப்போதான் தெருக்கல்ல விலை மாதுக்கள் நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. வேற வழி இல்லாம அந்த தொழிலுக்கு போய் அந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை வாங்கிட்டு போக அந்த குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களை அம்மாவா ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்ததும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்களோட கணவருக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை இருந்திருக்காது. இதனால இவங்க அம்மான்னு சொல்றது கண் கலங்கி போய் தன்னோட கணவரை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா துணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி மறுபடியும் தொழிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துல தான் வக்கீல் செல்லப்பா இருக்கார் இல்லையா, அவரை சந்திக்கிறாங்க. அவர் ஒரு நேர்மையான ஆள் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விதான், நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த ஓனரோட முகம், அது என்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க பயப்படுறாங்க. வெளி உலகத்துக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு பயமா இருக்கு, நான் இதை ஸ்ட்ரைட்டா ஜட்ஜு கிட்டே சொல்லிக்கிறேன்னு சொல்ல இவர் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்றாரு. சோ இவங்க இது மூலமா ஒரு விடியல் கிடைக்க போகுது, இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள திருவிழா போய்கிட்டு இருக்கோம். அங்க அதாவது திருவிழால நிறைய வேஷங்கள் எல்லாத்தையும் கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அங்க இருக்க ஒரு கூடாரத்துல அம்மா புண்ணியமா போகும், கொஞ்ச நேரம் இந்த குழந்தைகளை பாத்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட போறாங்க. 41 நாள் இந்த குழந்தைகளை நான் பாதுகாத்துட்டேன், இதுக்கு மேல நீதான் தாயை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கையில ஒரு கயிறை கட்டிக்கிட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு வாசலுக்கு போக அங்க இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த ஓனரோட அடியாள்கள் அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் எங்கடி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கழுத்துல கத்திய வச்சு கேட்கும் போது சொல்றதா தெரியல, கையில சாமி கயிறு இருக்கிறத பார்த்துட்டு ஓ திருவிழால ஒளிச்சு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அங்க போக இவங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக சண்டை போடுறாங்க. இதனால இவங்க பயங்கரமான முறையில தாக்கப்படுறாங்க. ரத்த வெள்ளத்துல துடி துடிக்க கொலை பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் கூட தடுக்க முன் வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். சாகடிச்சதும் இவனுங்க அங்க இருந்து கிளம்ப உயிர் துடிக்கிற நிலைமையில தான் நம்ம செல்லப்பா அங்க வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்ததும் இவரால அதை ஏத்துக்கவே முடியல. என்னமா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டியாமா அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே குழந்தைய அவனுங்க தூக்க போயிருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்சதும் வேக வேகமா அந்த இடத்துக்கு போக அந்த ரவுடி பசங்க இருக்கானுங்க இல்லையா, குழந்தைகளை கண்டுபிடிச்சி அங்க இருந்து தூக்கிட்டு வரணும் ட்ரை பண்ணும்போது கரெக்டா இவர் உள்ள போறாரு. அவனுங்களை அடிச்சு பாத்தி விட்டுட்டு அம்மா உங்களோட அம்மா நாகம்மாக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அவங்க இறந்து போயிட்டாங்கம்மா, உங்க எல்லாரையும் பாத்துக்க வேண்டியது ஏன் இருக்குமா, முதல்ல இங்க இருந்து வாங்கம்மா போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிருப்பாரு. சோ அங்க இருந்து கூட்டு போற மனுஷன் தான் அந்த ஸ்கூல்ல இருக்காங்க இல்லையா, அந்த லேடி போய் சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல படிக்கணும் அதுக்கு நீ தான் உதவணும் அப்படின்ற மாதிரி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய வச்சிருப்பாரு. ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி 8 காளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 8 காளிகளோட பேரான நாச்சி, முப்பி, உலகு, காந்தாரி, வீரா, செண்பகம், சந்தனம், முத்து அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சுட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லார்கிட்டயுமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க பெரியவளாய் எந்த நிலைமைக்கு போனாலும் சரி உங்களை அழிக்க வந்த அந்த அரக்கனோட முகத்தை மட்டும் மறக்காதீங்க அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். எதனால அப்படின்னா இவர் அவங்கள சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உழைக்கிற மனுஷன். சோ அது கரெக்டான எவிடன்ஸ் எல்லாம் வந்து சிக்கிற வரைக்கும் நீங்க அவனை மறக்கவே கூடாது, நான் அப்ப தேவைப்படும் போது கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் ஒரு இடங்களுக்கு சேஃபா வச்சிருப்பாப்ல. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவர் எங்களை அபியூஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு பார்வை, ஆனா எங்களுக்கு அவர் கடவுள் மாதிரியானவர், ஒரு கார்டியன் மாதிரியானவர்னு சொல்ல இவர் தகச்சு போய் நிக்கிறாப்ல. கட் பண்ணா அந்தனைக்கும் இந்த விஷயம் பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா மனித கடத்தல் எல்லாம் இங்க நடந்திருக்கு இல்லையா, அதனால அந்த விஷயத்தை இன்னும் டீடைல்டா கேட்கணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு காட்டேஜ்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க தயங்குறாங்க. சொல்லலாம் அப்படின்னு வரும்போது அங்க இருக்க ஒரு லேடி, போலீஸ் லேடி இருக்காங்க, நீங்க பேசினது போதும், இதுக்கு மேல பேசணும் அப்படின்னா போய் கமிஷனர் கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கலைச்சு விட்டுட்டாங்க. 8 பேரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. சோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம ஹீரோ நின்னுகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் சுந்தர் இருக்கா இல்லையா, அவரோட அப்பாவுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயத்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாப்ல. ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளே அந்த தாமு, இவன் தான் தன்னோட அப்பாவோட பையன் அப்படின்றதை இவர் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அதனாலதான் அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாமு கிட்ட சொல்லிட்டு இனிமேல் நம்ம ஒன்னா இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி பேச தாமு அப்ப ஒரு ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, தாமு தன்னோட பையன் அப்படின்றது செல்லப்பாக்கு தெரியாது அப்படின்ற விஷயம் தான். இதனால சுந்தர் ரெக்ரெட் பண்றாரு. என்ன அப்படின்னா, தன்னோட அப்பா தெரிஞ்சு உன்னை ஒரு அடிமை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதால தான் நான் அவர்கிட்ட பேசாம இருந்தேன், ஆனா கடைசி வரைக்கும் அந்த விஷயம் அவருக்கு தெரியாதாடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு தன்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மனித கடத்தல்
ஆட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஆபீசரை போய் சந்திக்க அப்பதான் செல்லப்பா டெய்லி இந்த இடத்துக்கு வந்து அந்த மனித கடத்தல்கள் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பல வருஷமா அந்த மனுஷன் அதையே வச்சுக்கிட்டு இருந்தாப்ல சார். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது இந்த வக்கீலுக்குள்ள ஊசி போட்டு தேடுற மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் சார். இந்தியால எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிங்பின் இருக்காங்க சார். நார்த்ல ஒண்ணு, நம்ம சவுத்துல ஒண்ணு. பல்வேறு விதமான இடங்கள்ல இந்த பெண்கள் எல்லாத்தையும், அதாவது வறுமையில இருக்க பெண்கள், காசு தேவைப்படுற பெண்கள் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் டார்கெட் பண்ணி அவங்கள பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து கூலி வேலைக்காகவும் செக்ஸ் வேலைக்காகவும் அவங்கள கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வண்டியில, எந்த வண்டியில போறோம் அப்படின்றது அவனுங்களுக்கு அப்பதான் தெரியுமே, அந்த மாதிரி ஒரு வண்டியில போட்டு விட்டுருவானுங்க. பல நாட்கள் டிராவலுக்கு அப்புறமா அவங்க இந்த காலிப்பட்டணத்தை வந்து சேருவாங்க. அப்ப இங்க துறைமுகத்துல ஒரு பெரிய கப்பல், கண்டெய்னர் கப்பல் நிற்கும். அந்த கண்டெய்னருக்கு எப்படியாவது நேக்கு பண்ணி கொண்டு போயிடுவாங்க சார். ஒரு வாட்டி அந்த கண்டெய்னர்ல யாராவது போயிட்டாங்க அப்படின்னா திரும்பி அவங்கள பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார். ஏதாவது ஒரு நாட்டுக்கு எங்கேயாவது ஒரு மூலையில போயிடுவாங்க. சவுத் சைட்ல இந்த விஷயத்த யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் செல்லப்பா சார் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன் சார். அவர் இல்ல அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்ல இவர் இதை கலெக்ட் பண்ணிட்டு செல்லப்பாவோட எரிஞ்சு போன லேப்டாப் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. லேப்டாப் கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஆனா ஃபைல்ஸ்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சின்னதா தெரியுற மாதிரி இருக்கும், ஒரு போட்டோவா இருக்கும். அந்த போட்டோவை கிரைம் ரிப்போர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதுல செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு நபரோட ஐடென்டிட்டி கிடைக்க ஆரம்பிக்குது. அவர் ஹியூமன் டிராபிகிங்ல இருந்திருக்கார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவரை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் ஃபேமிலியோட ஒரு இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மனுஷனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவர் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாப்புல. அண்ட் வேகமா இந்த கேஸ் அசைன் பண்ண அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. முதல்ல இது சூசைடு என்ன, அடுத்து கொலை என்ன, அப்புறம் அந்த பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணாங்க என்ன, அந்த பொண்ணுங்க இன்னசென்ட், கொலையே பண்ணல என்ன, இப்ப ஹியூமன் டிராபிகிங் வரைக்கும் போயிட்டேன், என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது, இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க கடைசியா ஒரு நபரை விசாரிச்சாங்களே, அவர் 2 குழந்தைகளை கைமாத்துறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாப்ல. சோ அவங்கள பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்னு சொல்ல இந்த மனுஷன் இதுக்கு அனுமதி கொடுக்கல. ஹியூமன் டிராபிகிங் ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துக்கிட்டோம், திருவிழால 5 லட்சத்துக்கும் மேல இங்க வரானுங்க, அவனுங்களை நம்ம பார்க்கணும், அந்த வேலையை பெரிய வேலையா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு போக்கிட்டே இருக்கு. அந்த லோக்கல் போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் விடுங்க சார், சீனியர் ஆபீசர்னாவே இப்படிதான், எத்தனை கடந்து வந்திருப்போம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், இதுக்கு மேல அவனுக்கு பார்த்துக்கிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண இவர் விடுறதா தெரியல. 2 குழந்தைகளை கைமாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, கண்டிப்பா கடற்கரையில இருக்கவங்களோட துணை இல்லாம பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு பெர்னாண்டஸ் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்கள யாராவது அந்த வேலைக்கு போனாங்க அப்படின்னா உடனடியா தெரியப்படுத்துங்க, இது முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷன் நான் தெரியப்படுத்துறேன், ஆனா எங்களோட ஆளுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க சார்னு அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாப்ல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட போகுது. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது அந்த பெண்கள் 8 பேர் சேர்ந்து மறுபடியும் கும்பலா மீட்டிங் போடணும்னு போக இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோயின் அந்த 8 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரனோட சேர்ந்து எங்களை வேவு பார்க்கதான் இந்த இடத்துக்கு வந்தியா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டே இருக்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, நாங்க உங்க நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல அந்த 8 பேரும் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன அப்படின்னா இவங்க நம்புவோம், ஏன்னா செல்லப்பா தன்னோட லெட்டர்ல இவங்கள பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அன்னைக்கு என்ன நடந்தது, அதாவது காட்டேஜ்ல என்ன நடந்தது அப்படின்றத ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செல்லப்பா பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக லெட்டரை தான் கைப்பட 8 பேருக்கும் எழுதுறாரு. நீங்க இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு, உங்களோட அரக்கனை நீங்க மறக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரக்கன் வெளி உலகத்துக்கு அகப்பட போற நாள் வரதான் போகுது, ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாத்தையும் பார்த்து உங்களோட கன்சர்ன் என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கு. அதனால கரெக்டா ஒரு 10 மணிக்கு அந்த டனல் வழியா வந்துருங்க அப்படின்ற மாதிரி 8 பேருக்கும் லெட்டர் போட்டிருப்பாப்ல. சோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க 8 பேரும் அந்த சைடு வந்திருப்பாங்க. சோ பல வருஷத்துக்கு முன்னாடி 8 பேரு பிரிஞ்சு போனவங்க இப்பதான் முதலா சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பல சந்தோஷங்களோட அந்த டனல் வழியா போக்கிட்டே இருக்க ஏதோ ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பாக்குறாங்க. அப்பதான் அந்த ஃபைல் ஒண்ணு கிடைக்குது. அதுல அந்த அரக்கனோட முகத்தை பாக்குறாங்க. பயந்து போறாங்க. வேகமா மேல போக அங்க இறந்து போய் கிடக்குற செல்லப்பாவை பாக்குறாங்க. லிட்டரலி என்ன படுது
பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதுல ஒரு லேடி பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா இருப்பாங்க. இதனால எதுவுமே தொடாதீங்க, இவர் யாரோ கொலை பண்ணிட்டு சூசைட் மாதிரி செட் பண்ணிட்டு போயிருக்காங்க, நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து தான், முதல்ல இங்க இருந்து வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போக டனல் இருக்கு இல்லையா, அங்க பேசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த மனுஷனை யாரோ கொலை பண்ணிட்டு கண்டிப்பா சூசைட் அப்படின்ற பேர்ல வச்சுட்டு போயிருக்காங்க. போலீஸ்காரங்க இல்ல மத்த ஆளுங்க வந்து பார்த்தாங்கன்னா இது சூசைடா தான் போவோம், அப்படி போயிடுச்சு அப்படின்னா அந்த மனுஷனை கொலை பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கலா போயிடும், கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். இதனால நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம 8 பேருமே போய் கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சரணடைஞ்சா நம்ம இங்க வந்தோம், அந்த மனுஷன் உட்காந்துட்டு இருந்தாரு, கண்ணை பார்த்தோம் டப்புன்னு எடுத்து சுட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 8 பேரும் ஒரே மாதிரி சொன்னா இந்த கேஸ் காம்ப்ளிகேட் ஆகும், இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை யாருமே கேட்க தயாரா இல்லை. நமக்கு இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி முனைப்புல எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. முத்து மட்டும் பாத்தீங்கன்னா போக எண்ணமே இல்லை, மறுபடியும் ரிட்டர்ன் உள்ள போறாங்க. அப்ப கைரேகை பதிவாயிருக்கும் இல்லையா, அது காமிக்கிறாங்க. உள்ள வேக வேகமா இறந்து போய் கிடக்குற செல்லப்பா முன்னாடி போய் உட்காந்து நீங்க டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி மறுத்தீங்க. நான் அதை கேட்கல, அதுக்காக டான்ஸே மொத்தமா பேன் பண்ணிட்டீங்க, இதனால உங்க மேல பயங்கர கோபமா இருந்து உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு இத்தனை நாளா பேசாம இருந்தப்பா, இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா வந்தேன், ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரி அவரை கட்டி பிடிச்சி அழுதுட்டு, கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்தா இல்லையா, அந்த அரக்கனை நான் பழி வாங்காம விட மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி கன் எடுத்துக்கிட்டு அந்த ஆள மாதிரி இருக்கு இல்லையா அங்க போய் உட்காந்துட்டுறாங்க. சோ இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி முடிக்க நம்ம ஹீரோயினோட மனசுல ஒரே ஒரு கேள்விதான், இந்த 8 பேருமே எதுக்காக இந்த ஜெயில வந்து சரணடைஞ்சுங்க அப்படின்ற ஒரு கேள்விதான். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா இவங்க ஒரு ஃபைல போய் பயங்கரமான பிளான் எல்லாத்தையும் போட்டு திருடி இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபைல் எங்க பாத்திருப்பாங்கன்னா எரிஞ்சு போன நிலையில அந்த டனல்ல பாத்திருப்பாங்க. சோ அதே ஃபைல நம்பரை ஞாபகம் வச்சு இங்க வந்து தூக்குனாங்கன்னு இருக்கும். சோ அதுலதான் இவங்களோட அரக்கன் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஷீட்டை நந்தினி கிட்ட காமிக்க ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ரிவீல் ஆகுது. அதுல இருக்கிறது அரக்கன் கிடையாது, அரக்கி. அந்த அரக்கி யாரு அப்படின்னா ஜெயிலுக்குள்ள ஒரு பெரும் செல்வாக்கோட வாழ்ந்துகிட்டு இருக்க சரோஜா அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த லேடி தான். சத்தியமா இந்த ட்விஸ்ட பார்க்கும்போது நானே எதிர்பார்க்கல. நான் செல்லப்பாவோட பையனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன். ஆனா இது அவுட் ஆஃப் சிலபஸ் என்ன பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. சோ இவங்களை நமக்கு ரிவீல் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி செல்லப்பாவோட மனைவி கிட்ட போகுது. அவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தைய ஏத்துக்க தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சுந்தர் வராரு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு இவங்க 3 பேரும் ஒரு குடும்பமா இப்ப ஒண்ணு சேர்றாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போகுது. அங்க இது நாள் வரைக்கும் நார்மலா இருந்த விஷயங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு போன் பண்ணலாம் நந்தினி ட்ரை பண்ண, அங்க இருக்க எந்த போனுமே ஒர்க் ஆகல அப்படின்ற ஒரு பதில், பயந்து போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போகுது. அந்த மனுஷன் கிரைம் நடந்தது இல்லையா அந்த வீட்டுக்கே போறாப்ல. 90% தேடி நம்ம போக்கிட்டே இருந்தோம் இல்லையா, 10% இப்போ ரிவீல் ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்மளால கிராக் பண்ண முடியுது, எல்லாமே பார்க்கவும் முடியுது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த பொண்ணை யாரு வெளிப்பக்கமா பூட்டினாங்க அப்படின்றதுதான். அந்த கோணத்துல தான் நான் விசாரிக்கும் போது அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. மேபி அன்னைக்கு உள்ள வந்தவங்க யாரா ஒருத்தர் இதை பண்ணிருக்கலாம் இல்லையா, அதாவது வெளிப்பக்கமா பூட்டிருக்கலாம் இல்லையா. முதல்ல இங்க உள்ள வந்தது நீங்க, நான் மட்டும்தான், நான் பூட்டவே இல்லை. அப்ப நீங்க பூட்டினீங்களோன்னு கேட்க இந்த மனுஷன் சிரிக்கிறாப்புல, அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியா நீ என்னையே கடிக்க வந்துட்டல, சரி வாப்பா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும், அதை தூக்கி தலையிலே அடிக்க வரும்போது இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது இந்த பயப்புலதான் வேலையை பார்த்திருக்கான் அப்படின்றது. இதனால ஹீரோ அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இத்தோட முடிவுல ஹீரோ அவரை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது தலையிலே ஒரு அடி பொத்துன்னு ஹீரோ விழ இந்த மனுஷன் வேக வேகமா நடந்து போறாப்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காட்டேஜ்ல என்ன நடந்தது அப்படின்னு ரிவீல் ஆகும். இவர் தன்னோட 8 குழந்தைங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது டனல் வழியா யாரோ வராங்கன்னு தெரியாது, வேக வேகமா போக அங்க வந்திருக்கிறது இந்த போலீஸ் ஆபீசர் தான். சோ இவரை பார்த்ததும் செல்லப்பா கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டனல் வழி உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தான். அந்த மனுஷன் எனக்கு தெரியும், அதெல்லாம் விடுங்க சார், இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் எல்லாம் விட்டுருங்க, அது பின்னாடி போகாதீங்க சார்னு சொல்ல அப்பதான் இதுக்கு பின்னாடி இந்த மனுஷன் இருக்கார் அப்படின்றது புரிய வருது. ஹியூமன் டிராஃபிக்கிங் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த மனுஷன், அதாவது செல்லப்பா இருக்கா இல்லையா, இந்த இடத்தையே வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சதால போலீஸ் ஆபீசர் இத்தோட விட்டுடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குறாரு. அது எப்படிப்பா விட முடியும், பல வருஷமா போராடி இதுக்கு பின்னாடி உங்க மேடம் இருக்காங்க இல்லையா, சரோஜா மேடம், ஊருக்கு ஒரு பிசினஸ் உமன் அப்படின்ற மாதிரி சீனை போட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேலைகள் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. ஆதாரம் இல்லாம நான் எதையும் பேச மாட்டேன்பா. எனக்கு முதல்ல சந்தேகம் வர ஆரம்பிச்சது எங்க தெரியுமா, உங்ககிட்ட இருந்து தான்ப்பா.
அப்பதான் உன்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன், எல்லா உண்மையும் வந்துருச்சுன்னு சொல்ல இந்த மனுஷன் தான் அந்த சரோஜாவோட கீப்பு, அதாவது அஃபேர் வச்சுக்கிட்டு இருக்காள் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ தன்னோட கணவர் உயிரோடு இருக்கும்போது இவங்க அந்த தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க. கணவர் போனதுக்கு அப்புறமா இவங்க முழுக்க டேக் ஓவர் பண்ணி அதை ஒரு நல்ல வெல் பிசினஸா க்ரோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஊரை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி ஒரு போர்வை. இந்த போலீஸ் ஆபீசரை மயக்கி இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கட்சி பிரச்சனையா நான் ஒரு வருஷம் உள்ள போய் இருப்பேன், என்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணாது. அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நான் உள்ள இருக்க இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா தொழிலையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இப்போதைக்கு இவர் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவீல் ஆகிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ சின்ன தப்பு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு நேர்மையான போலீஸ்னு நினைச்சேன், ஆனா தோண்டதான் நீ எவ்வளவு பெரிய அக்யூஸ்னு தெரிஞ்சிச்சு, எதுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, இங்க இருந்து கிளம்பு, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலான்னு வாயை திறக்க பட்டுன்னு கண் எடுத்து ஒரே சூடு, அந்த மனுஷன் நில குலைஞ்சு போய் கீழே விழுந்துரு. இவர் இந்த சூசைடா மாத்தணும் அப்படின்றதுக்காக கண்ணை மறுபடியும் அவரோட கையில வைக்கிறாரு. அதே இடத்துல இன்னொரு வாட்டி சுட்டுட்டு 2 புல்லட்ஸ் அதில் இருக்கு இல்லையா, ஒரு புல்லட் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொளுத்தி போட்டு கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வார்டன், அதாவது மெயின் வார்டன் லீவு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 8 பெண்களும் ஹீரோவை சந்திச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் சரோஜாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால அவங்கள இன்னைக்கே தீத்து கட்டுவோம் அப்படின்ற ஒரு பிளான ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த 8 பேரையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இறங்க. அதே சமயத்துல ஹீரோ அடிபட்டு கிடக்குறாரு இல்லையா, எழுந்துக்கிறாரு. மயக்க நிலையில கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது பெர்னாண்டஸ் பாத்தீங்கன்னா ஒரு பையனை கூட்டு வராரு. இவனோட அப்பாவை தான் அந்த ஆளுங்க அடிச்சு போட்டுட்டு அவனோட போட்டை தூக்கிட்டு 2 குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு கடலுக்குள்ள போயிருக்காங்கன்னு தெரிய வருது. உங்ககிட்ட சொல்லிட்டு போக வந்தேன் தம்பின்னு சொல்ல இவர் வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாப்ல. நீனொரு பக்கம் நந்தினி இருக்காங்க இல்லையா, 8 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க காமரா மீட் பண்ணி பேசுவாங்களே அந்த இடத்துக்கு போய் லாக் பண்றாங்க. இங்கே இருங்க, அவங்க உங்களை கொலை பண்ண பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கடுப்பாக்குறாங்க. நாங்க ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, இதுக்காக தான், எங்களோட இறந்து போற நாகம்மாக்காகவும் செல்லப்பாவுக்காகவும் இதை நாங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை இங்க வச்சு லாக் பண்ணிட்டு இந்த 8 பேரும் சண்டை செய்யணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கடலுக்குள்ள போய் அந்த குழந்தைங்களை கைமாத்துற ஆளுங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக போலீஸ்காரர் அங்கதான் இருப்பாப்ல. அவரோட பையனுக்கு போன் பண்ணி, டேய் அப்பா வெளிநாடு போற, என்னை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்படுவேன், அதெல்லாம் உனக்காக தான் பண்ணடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணிடுறா. மறுபடியும் இவருக்குள்ள ஒரு சோகம், சரி வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகளை கொண்டு போய்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இன்சைட் ஜெயிலுக்குள்ள போகுது. அந்த 8 பெண்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அங்க சண்டையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி சில பெண்கள் இருப்பாங்க. சண்டையை தூண்ட ஆரம்பிக்கிறாங்க, பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. ஒருத்தரும் கண்ணா பின்னாடி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 8 பெண்களும் குறுக்குள்ள போந்து அந்த சரோஜாவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க பயங்கரமா அடி வாங்குறாங்க. ஆனா அதே சமயத்துல திருவிழால காமிக்கிறாங்க அந்த 8 காளைகளும் அசுரனை வதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான சண்டைகள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. லிட்ரலி இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள காமிக்கிறாங்க. இந்த 8 பேர் அடி வாங்கிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் காரணமான அந்த சரோஜாவை பாக்குறாங்க. பயங்கர கோவத்தோட எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரத்தம் சொட்ட அந்த லேடி அடி வாங்கிக்கிட்டே இருக்கு. திருவிழால அசுரன் வதம் செய்யப்படுறான். காளிகள் எல்லாருமே தண்ணீர்ல நீராட போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க அந்த லேடிய போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல ஹீரோயின் அடிச்சு வச்ச இடத்துல இருந்து தப்பிச்சு வராங்க. இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு லேடிய ஒரு சேஃபான இடத்துல போட்டுட்டு, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்களோட நல்லதுக்காக தான் நாகம்மாவும் செல்லப்பாவும் இறந்து போனாங்க. நீங்க இப்ப உங்களை கொலை பண்றது மூலமா என்னத்தை சாதிக்க போறீங்க? ஒரு கொலை பண்ணிட்டு அந்த துக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை என்னோட போகட்டும் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த திருவிழால வேஷங்கள் போட்டுக்கிட்டு இருந்த எல்லாருமே தண்ணியில கழுவுறது மூலமா அவங்களோட எல்லா கெட்ட குணங்களும் பாவங்களும் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க அது நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல மழை மூலமா இவங்களுக்கு தன்னோட கெட்ட எண்ணங்களும் பாவங்களும் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த ரெஃபரன்ஸா காமிக்கிறாங்க. சாந்தம் அடைகிறாங்க. அண்ட் இவங்க எல்லாரும் ஹீரோயின் அரவணைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. கடலுக்குள்ள அந்த போய்கிட்டு இருக்க போட்டை சேஸ் பண்ணி பிடிக்கணும்னு போக குழந்தைங்க இங்க இருக்கிறது டேஞ்சர் அப்படின்ற மாதிரி அவனுங்க உணர்றானுங்க. குழந்தைங்களை கல்ல கடி தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா கேஸ் நிக்காது அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள தூக்கி போட இந்த விஷயத்த ஹீரோ பாக்குறாரு. குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள போறாரு. அவங்க மூழ்கிக்கிட்டே இருக்கும்போது தன்னால முடிஞ்ச முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணி குழந்தைகளை காப்பாத்திட்டு அந்த போட்ல இருக்க எல்லாரையும் கைது பண்றாரு.
அதை அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 8 பெண்களும் ரிலீஸ் பண்றாங்கன்னு இருக்கும். 8 பெண்களும் போறதுக்கு முன்னாடி நந்தினியை பார்த்து பண்ண எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பும் அண்ட் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்ப கட் பண்ணி நந்தினியோட கேஸ் இருக்கு இல்லையா, அது போகுது. ஃபைனல் இயரிங் அப்போ அந்த மனுஷன் அதாவது செல்லப்பா இறந்து போனதால இந்த கேஸை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற தேவை இல்லாம போயிடுச்சு. அதனால இப்போ முடிவுகளை நாங்க எடுக்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நந்தினி அந்த கொலையை பண்ணது முழுக்க ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான் சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. அதே சமயத்துல ஹீரோ கண்ணை இவ்வளவு கேர்லெஸ்ஸா வச்சிருந்தா இல்லையா, அதனால அவரை கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எழுது. கட் பண்ணி 2 பேரையும் கடற்கரையில காமிக்கிறாங்க. இதுல இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் நிறைவா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது அப்படி ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல சக்கரை ஒரே ஒரு வார்த்தை தான், நம்ம கெட்டதை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்மளை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு செல்லப்பா மாதிரியான ஆளுங்களும் நாகம்மா மாதிரியான ஆளுங்களும் நம்ம சுத்தி தான் இருக்காங்க. ஆனா என்ன நம்ம கண்ணுக்கு தான் படுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினோட கையை பிடிக்கும். இவங்க 2 பேரோட வாழ்க்கை இனிமேலாச்சு சந்தோஷமா ஆரம்பிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட்டை காமிச்சு இந்த சீசனை இதோட முடிக்கிறாங்க. ஸோ சீசன் 1 போலவே சீசன் 2 பார்த்தீங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக தான் கொண்டு போயிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 ஈக்குவல் டு சீசன் 2 தான். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.